Hello friends, welcome to Nikhil's Biology. Myself Nikhil, na class 11th and 12th ka biology solli tharen NEET exam oda preparation kaga. So thank you so much ungaloda support ellathukkume. Innikku pathina nama cell biology oda last topic, that is eukaryotic cells. But idu last topic nu enna solla mudiyadhu because eukaryotic cell rombave different topics irukku. Different cell organelles different lectures na ungalku cover up panni tharen. Idla first lecture pathina eukaryotic cell oda introduction. ஸோ ஆக்சுவலாக இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய சாப்டர்ஸை கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ என்னால் பாயிண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ என்கிட்ட என்சிஆர்டியோட பிடிஎஃப் இருக்குது, அதை நான் படிச்சுட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்சோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எப்படி என்சிஆர்டியை படிக்கிறதுன்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் யூகேரியோட்டிக் செல்ஸ், நீங்கள் உங்களோட என்சிஆர்டி உங்கள் கூடவே எடுத்துக்கலாம். ஸோ நான் அதை ஸ்டடி பண்ணும்போது நீங்களும் அதை கூடவே படிக்கலாம். ஓகே, யூகேரியோட்டிக் செல்ஸ். The eukaryotes include all the protists, plants, animals and fungi. In eukaryotic cells, there is an extensive compartmentalization of cytoplasm through the presence of membrane-bound organelles. So, idla enna solranga nu pathina, ipo or eukaryotic cell na consider panna, I hope it's visible. So இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூகேரியோட்டிக் செல்லை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த யூகேரியோட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸு, ஃபஞ்சை, புரோட்டிஸ்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூகேரியோட்டிக் அனிமல்ஸ். இதில் யூகேரியோட்டிக் செல் இருக்குது. இப்போ யூகேரியோட்டிக் செல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதில் கம்பார்ட்மெண்டலைசேஷனை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நான் ஃபில் பண்ணிடுறேன் செல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது. இது சரவுண்டடாக இந்த மாதிரி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். இதில் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கூட இருக்குது. அதை நம்ம செப்பரேட்டாக படிப்போம். ஓகே, இங்கே சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் 90 டிகிரிஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இங்கேயும் மைட்டோகாண்ட்ரியா. தென் பிளான்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வேறு என்னென்ன ஆர்கனலிஸ் இருக்குது, கால்கி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் செல் ஆர்கனலிஸ் இருக்குது. பட் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்டலைசேஷன். ஸோ சென்டர் கம்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்குது. சைடு கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது. அண்ட் ஆல் ஓவர் த சைட்டோபிளாசம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ரைபோசோம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அண்ட் போல்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் ஸோ டாப் ஃபேஸ் அண்ட் லோ ஃபேஸ் இருக்குல்ல, இதை நம்ம போல்ஸ்ன்னு சொல்லுவோம். போல், இதையும் போல்னு சொல்லுவோம். ஸோ எட்ஜஸை நம்ம போல்னு சொல்லுவோம். ஸோ போலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பார்ட்மெண்டலைசேஷனை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனலிஸ்ன்னு சொல்கிறாங்க. மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனலிஸ். ஸோ இந்த எல்லா ஆர்கனலிஸுமே, ஸோ செல்லுள்ள இருக்கிற பார்ட்ஸை நம்ம செல் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லுவோம். செல் ஆர்கனல்ஸ் இதை தே ஆர் மெம்ப்ரேன் பவுண்ட் செல் ஆர்கனலிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூகேரியோட்டிக் செல்ஸ் possess an organized nucleus with a nuclear envelope. In addition, eukaryotic cells have a variety of complex locomotory and cytoskeletal structures. Their genetic material is organized into chromosomes. So இந்த 3 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூகேரியோட்டிக் செல்லில் ஃபர்ஸ்ட் அந்த பேர்லேயே பார்த்தீங்கன்னா யூ அண்ணா டெவலப்ட், கேரியோட்டிக் அண்ணா கேரியான் அண்ணா நியூக்ளியஸ். ஸோ டெவலப்ட் நியூக்ளியஸை தான் யூகேரியோட்டிக்னு நம்ம சொல்லுவோம். இந்த நியூக்ளியஸ்க்கு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்ப்ரெயின் வந்து சரௌண்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நியூக்ளியர் மெம்ப்ரெயின் வந்து சரௌண்டடாக இருக்குது. ஸோ அது வந்து டபுள் மெம்ப்ரெயின். ஸோ இன்னர் மெம்ப்ரெயின் அண்ட் அவுட்டர் மெம்ப்ரெயினாக அது நம்மளால் பிரிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சைட்டோபிளாசமில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மைட்டோகாண்ட்ரியா இல்லையா, இது இங்கே வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆச்சு, ஏடிபி வந்து ரிலீஸ் ஆச்சு.
இந்த ஏடிபி நியூக்ளியஸ்க்கு வந்து தேவைப்படுது குரோமோசோம் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து இந்த லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி மாலிக்யூல் இங்கேருந்து இந்த நியூக்ளியர் போர் இருக்கும் பார்த்தீங்களா, இது உள்ளே இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அதை நம்ம சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஆல்சோ நம்மளுக்கு தெரியும் செல் இருக்குன்னா அதில் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், அது வந்து ஆர்என்ஏவாக இருக்கலாம், டிஎன்ஏவாக இருக்கலாம். பட் யூகேரியோட்டிக் செல்லில் டிஎன்ஏ தான் இருக்கும். ஸோ டிஎன்ஏ வந்து அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம்ஸாக நியூக்ளியஸில் வந்து இருக்குது. ஸோ குரோமோசோமல் ஃபார்மில் நியூக்ளியஸில் இருக்குன்றத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், இதை நம்ம குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். குரோமோசோம்ஸில் தான் ஜீன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஜீன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணால் தான் ப்ரோட்டீன்ஸ் வந்து சிந்தசைஸ் ஆகும். நெக்ஸ்ட், all eukaryotic cells are not identical. Plant and animal cells are different as the former possess cell walls, plastids and a large central vacuole which are absent in animal cell. On the other hand, animal cells have centrioles which are absent in almost all plants. ஸோ இதில் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்லோட டிஃப்ரென்ஸை சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட்டிக் செல்ஸில் நம்ம அப்சர்வ் பண்ணியிருந்தோம், செல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும், பட் பாக்டீரியாவில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் யூகேரியோட்டிக் செல்லை நம்ம பார்த்தோம் இல்லையா, லாங்கஸ்ட் செல் எதுனா நர்வ் செல். அந்த ரெட் பிளட் செல்ஸ் பார்த்திங்கன்னா பைகான்கேவ் ஷேப்டாக இருக்குது. லார்ஜஸ்ட் செல் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச் எக். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸோடு இல்லாமல் சைஸஸ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே ஷேப்ஸில் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட் செல் வந்து இந்த மாதிரி ரிஜிட்டாக இருக்கும், ரிஜிட்டானா ரொம்பவே டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு அனிமல் செல் பார்த்திங்கன்னா இர்ரெகுலராக இருக்கும். பிளான்ட்டில் சென்டரில் நியூக்ளியஸ் இருக்காது, சென்டரில் லார்ஜாக ஒரு வேக்யூல் இருக்கும். வேக்யூல் கூட ஒரு மெம்பரேன் போன் செல் ஆர்கனல் தான். இதையும் நம்ம ஆக்சுவலாக படிப்போம் லேட்டராக. அதுக்கப்புறம் இங்கே வந்து நியூக்ளியஸ் இருக்கும். பட் யூகேரியோட்டிக் செல்லில் பிளான்ட் செல்லில் சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் வேக்யூல் வந்து அனிமல் செல்ஸில் இருக்காது. ஸோ அனிமல் செல் இது வந்து பிளான்ட் செல், இது அனிமல் செல். அண்ட் அனிமல் செல்ஸில் பார்த்திங்கன்னா சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். சென்ட்ரியோல்ஸ் வந்துட்டு செல் டிவிஷனில் நம்ம படிக்கும்போது அது வந்து ஆஸ்ட்ரல் ஃபைபர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த குரோமோசோம்ஸை போலுக்கு இழுக்கிறதுக்காக, அதாவது அந்த சைடு வந்து புல் பண்ணுறதுக்காக அது வந்து யூஸ் பண்ணுவோம். அதே பிளான்ட் செல்லில் வந்து அதெல்லாம் இருக்காது. ஸோ பிளான்ட் செல்லில் வேக்யூல் இருக்குது, அனிமல் செல்லில் சென்ட்ரியோல் இருக்குது. பிளான்ட் செல்லில் வேக்யூல் இல்லை, சென்ட்ரியோல் இல்லை, அனிமல் செல்லில் வேக்யூல் இல்லை. அண்ட் பிளான்ட் செல்லில் வந்து ஒரு செல் வால் இருக்குது, அனிமல் செல்லில் செல் வால் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பிளான்ட் செல்லில். பிளாஸ்டிட்ஸ் கூட ஒரு செல் ஆர்கனலி தான். ஓகே, நெக்ஸ்ட் வாட் தே ஆர் சேயிங், நெக்ஸ்ட் பேஜுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமை நான் இங்கே வந்து பிக்சராக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து எல்லா செல் ஆர்கனலிஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்துட்டு பிளாஸ்மோடெஸ்மாட்டா பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். பிளாஸ்மோடெஸ்மாட்டான்னு பார்த்தீங்கன்னா செல் வால் கனெக்ஷன்ஸ். இது ஒரு பிளான்ட் செல்லுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து இன்னொரு பிளான்ட் செல். இந்த பிளான்ட் செல்லிருந்து சப்ஸ்டன்ஸ் இந்த பிளான்ட் செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா இந்த செல் வால் கனெக்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம பிளாஸ்மோடெஸ்மாட்டான்னு சொல்லுவோம். பிளாஸ்மோடெஸ்மாட்டா. இந்த பிளாஸ்மோடெஸ்மாட்டா மூலமா இங்கேருந்து சப்ஸ்டன்ஸ் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அண்ட் இங்கே இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து இங்கே ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலான விஷயம் தான். இதை பிளாஸ்மோடெஸ்மாட்டா ஒரு செல் வால் கனெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அந்த 2 டயக்ராம்ஸ் இருக்குது. அண்ட் அனிமல் செல்ஸில் பார்த்தீங்கன்னா வில்லாய் இருக்கலாம், மைக்ரோவில்லாய் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அனிமல் செல்ஸில் இருக்கும். இது வந்து அப்சார்ப்ஷனுக்கு இன்க்ரீஸ் பண்ணும், சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாகவே நடக்கும். நெக்ஸ்ட் அகெயின் இந்த ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது உள்ள அது நம்ம சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நெக்ஸ்ட், ஸோ தட்ஸ் இட். இந்த டயக்ராமில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் செப்பரேட் லெக்சரில் அந்த டயக்ராம்ஸோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஃபர்ஸ்ட் செல் ஆர்கனலி பற்றி. இது தெரிஞ்சுக்கின பிறகு நம்ம வந்து இந்த லெக்சரை எண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் லெக்சர்ஸாக ஆர்கனலிஸ் பற்றி படிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் இதில் என்ன நம்ம படிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செல் மெம்ப்ரெயின் பற்றி. செல் மெம்ப்ரெயின் let us now look at individual cell organelles to understand their structure and functions. First cell organelle நம்ம படிக்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா cell membrane. The detailed structure of the membrane was studied only after the advent of the electron microscope in the 1950s. Meanwhile, chemical studies on the cell membrane, especially in human red blood cells, enabled the scientists to deduce the possible structure of plasma membrane. நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் படித்தப்பவே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பிளாஸ்மா மெம்ப்ரெயின் ஸ்டடீஸில் நம்ம யூஸ் பண்ணுற செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிசி தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆர்பிசி இஸ் த செல் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் மெம்ப்ரெயின் ஸ்டடீஸ். நெக்ஸ்ட் இந்த மெம்ப்ரெயின் ஸ்டடீஸில் எது மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெம்ப்ரெயின் இருக்கு இல்லையா, இந்த மெம்ப்ரெயின் ஆக்சுவலி எப்பத்துலேருந்து ஸ்டடி பண்ண முடிஞ்சிச்சுன்னா it's not at all visible. Okay friends, I hope இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செல் மெம்ப்ரெயின் வந்து நான் டிஃப்ரெண்ட் லெக்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன் பிகாஸ் மார்க்கர் வந்து சம்திங் ராங் வித் த மார்க்கர். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு